இந்த உலகத்தில் இருக்கும் மிக மோசமான 3 காரியத்தை குறித்து வேதாகமம் நமக்கு எச்சரித்து சொல்லுவது. மிக மோசமான கொடிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாகும் ஒன்று இருக்கிறதா என்பதை கூட நீங்கள் ஆராய்ந்து கொள்ளுங்கள். 1 யோவானின் புத்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனம், மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்திலால் உள்ளானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இந்த 3 காரியத்தில் ஏதாகிலும் ஒன்று இருக்கிறது என்றால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அழிவை தான் சம்பாதித்து வைத்திருக்கிறீர்கள். மாம்சத்தின் இச்சை, மாம்சம் விரும்புகிற காரியம், மாம்சத்திற்கென்று செயல்படுகிற காரியம், உடல் ரீதியான காரியங்கள், உடல் இச்சைகள், அதனால் செய்கிற தவறான பழக்க வழக்கங்கள், காமத்திற்கு மோகத்திற்கு அடிமையாகி தவறான உறவை கொண்டு வருவது மாம்சத்தின் இச்சை. அதனால் தவறான முறையில் கருவுற்றது நிமித்தமாக அந்த கருவை களைப்பது, அழிப்பது கொலைக்கு சமம். சாபத்திற்கு கொண்டு வந்து விட்டீர்கள் உங்கள் வீட்டையும் உங்கள் வீட்டார்களையும். 2வது, கண்களின் இச்சை. கண்களினால் காணப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும், உங்கள் கண்கள் கண்டவைகள், அதாவது மற்றவருடைய பொருட்களின் மீது ஆசைப்படுவது, மற்றவர்கள் வைத்திருக்கிற வீட்டை குறித்து, மற்றவர்கள் வைத்திருக்கிற பொருட்களை குறித்து ஆசைப்பட்டு ஆடம்பரமான வாழ்க்கைக்கென்று உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஆடம்பரத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று கொள்ளை தற்கொலை என்கிற பல காரியங்கள் செய்வதனால் உங்கள் வாழ்க்கையிலும் 3வது காரியம் என்ன காரியம்? ஜீவனத்தின் பெருமை. இந்த உலக வாழ்க்கையில் கிடைக்கும் கௌரவத்தை வெளிப்படுத்துவது, உங்கள் கௌரவத்திற்காக எதையும் செய்வது, கௌரவ கொலைகள். வேறு ஜாதியினரை விரும்புகிறாள் என்றால் உடனே அந்த ஜாதியினரை கீழ்த்தரமான ஜாதி என்று சொல்லி அழிப்பது. 2வது, அதிலே காணப்படுகிற பொருட்களின் மீது ஆசைப்படுவது, ஜீவனத்தின் பெருமை. நான் வைத்திருக்கிற ஆடம்பரமான சொத்து யாரிடத்தில் இருக்கிறது? என் சொத்துக்கள், என் ஆஸ்திகள், என் ஜாதி, என் உயர்ந்த ஜாதி என்று சொல்லி அதை குறித்தே பெருமை பேசிக் கொண்டிருப்பது தான் ஜீவனத்தின் பெருமை. உன் படிப்பை குறித்தும் உன் அந்தஸ்தை குறித்தும் உன் பிள்ளைகளை குறித்தும் நீ பெருமை பேசிக் கொண்டிருக்கிறாய் என்றால் ஜீவனத்தின் பெருமை அது. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே நீ வளர்ச்சி அடைந்தும் அதையே பெருமை பேசினால் கூட, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே நீ பெருமையாக பேசினால் கூட அது ஜீவனத்தின் பெருமைதான். மற்றவர்களுக்கு அழிவையும் உனக்கு அழிவையும் கொண்டு வருகிறது. இந்த 3 காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் எச்சரிக்கையா இருங்கள். தேவன் வெறுக்கிறார். God bless you.